ஹாய் ஹலோ காய்ஸ், டைட்டானிக் கப்பலை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த கப்பலை கட்ட 26 மாதங்கள் எடுத்தது. ஆனால் வெறும் 2 மணி நேரம் 40 நிமிஷத்திலே மூழ்கிருச்சு. ஏப்ரல் 10, 1912 உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆடம்பரமான சொகுசு கப்பலான டைட்டானிக் அதோட பயணத்தை தொடங்குச்சு. அன்றைய நாள் மிகவும் அமைதியான அற்புதமான வானிலை கொண்ட நாள். அட்லாண்டிக் பெருங்கடலும் மிக அமைதியாக காணப்பட்ட நாள். பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பலை புறப்படுவதை பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. 2240 பயணிகளோட கிளம்பின டைட்டானிக்கிற்கு அதோட கேப்டனுக்கும் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் இந்த கப்பல் நடக்க இருக்கும் தவறுகள் அவங்கள பெரிய அளவு பாதிக்க போகுதுன்னு அப்ப அவங்களுக்கு தெரியல. வரலாற்றில் பேசக்கூடிய அளவுக்கு பெரிய விபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. சோ இன்னைக்கான வீடியோல டைட்டானிக் கப்பல் மூழ்க காரணமா இருந்த தவறுகளை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த டைட்டானிக் கப்பல் ஒருவேளை மூழ்காம இருந்திருந்தா உலகின் மிக ஆடம்பரமான சொகுசு கப்பலுடைய பயணத்தை பத்தி பெருமையா பேசி இருந்திருப்பாங்க. ஆனா டைட்டானிக் கப்பலை கட்டும் போது சில தவறுகள் நடந்திருக்குன்னு 40 ஆண்டுகளா அனுபவம் உள்ள இந்த கப்பலுடன் கேப்டன் ஸ்மித் கூட தெரியல. சரி, கேப்டனுக்கு தெரியலன்னு விட்டாலும் டைட்டானிக் கப்பலை இயக்கிய ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனத்துக்கும் தெரியல. அண்ட் இந்த நிறுவனம் 107 கப்பல்களை இயக்கும் பெரிய கப்பல் நிறுவனம். இவ்வளவு ஏன் இந்த கப்பலை கட்டிய ஹான்லேண்ட் உல்ஃப் நிறுவனத்துக்கு கூட தெரியல. இவங்களும் 500க்கும் மேலான கப்பல்களை கட்டியிருக்காங்க. டைட்டானிக் கப்பலை 1909 கட்ட ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதை கட்ட 2000க்கும் மேலான தொழிலாளிகளும் 26 மாதங்களும் எடுத்தது. இந்த கப்பலை கட்டியவுடன் இது சரியா மிதக்குதா சோதனையிலும் தேர்ச்சி பெற்றது. இதனால இந்த கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு அவங்க உருவாக்கின கப்பல்கள் மூழ்காதென்ற மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த ஒரு காரணத்தால் இந்த கப்பலுக்கான மார்க்கெட்டிங் பண்ணும்போது மூழ்க முடியாத சொகுசு கப்பலான டைட்டானிக் இங்கிலாந்து சவுத்தாம்ப்டன்ல இருந்து அமெரிக்கால இருக்கும் நியூயார்க்குக்கு 10 ஏப்ரல் 1912 கிளம்புதுன்னு இந்த கப்பலை பயணிக்க எக்கனாமிக் கிளாஸ் $30 ஃபர்ஸ்ட் கிளாஸ் $150, அதாவது இன்னைக்கு தேதிக்கு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரையிலும் சொல்லப்படுதுன்னு மார்க்கெட்டிங் பண்றாங்க. இந்த ஒரு வார்த்தை மூழ்க முடியாத கப்பல் மற்றும் இதோட ஆடம்பரத்தை பார்க்கவே டைட்டானிக் கப்பலோட எல்லா டிக்கெட்ஸும் வித்து போச்சு. அண்ட் டைட்டானிக்கும் சொன்ன மாதிரி அதோட பயணத்தை தொடங்கியது. இதுக்கப்புறம் தான் டைட்டானிக்ல நடந்த தவறுகள் முன்வர தொடங்கியது. டைட்டானிக் கப்பல் நிறுவனத்தோட ஓனர் கிட்ட இருந்து கேப்டன் ஸ்மித்துக்கு ஒரு செய்தி வருது. அதாவது எக்காரணத்திற்காகவும் டைட்டானிக் நியூயார்க் வந்து சேர தாமதமாக கூடாது. 17 ஏப்ரல் 1912 வந்தே ஆகணும், இல்ல அவங்களுடைய நிறுவனத்திற்கும் பெரிய அவமானம் மற்றும் இழப்பீடு ஏற்படும்னு இந்த ஒரு காரணத்தால ஆரம்பத்துல இருந்தே இந்த கப்பலோட வேகம் அதிகமாகவே இருந்தது. புத்தம்புது டைட்டானிக் கப்பலுக்கு இவ்வளவு வேகம் முதல் தடவை. அண்ட் கேப்டனுக்கு கொடுக்கப்பட்ட 7 நாள் காலக்கெடு நாள் எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போகுன்ற கட்டாயத்துல அவரும் இருந்திருந்தாரு. அவர்னால டைட்டானிக் கப்பலோட பேர் கெடக்கூடாதுன்னு உறுதியாகவும் இருந்தாரு. எந்தவித வாகனங்களா இருந்தாலும் அப்போதைய காலத்திலும் சரி இன்றைய காலத்திலும் சரி எல்லாத்துக்கும் ஸ்பீட் லிமிட் உண்டு. இது பயணத்தை மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கும். ஆனா டைட்டானிக் கதையில இது மீறப்பட்டது. கொடுக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமாகவே பயணிக்க தொடங்கியது. டைட்டானிக் இப்படி 3 நாள் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்தது. டைட்டானிக் பிரான்ஸ்லயும் அயர்லாந்திலையும் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து தன்னோட கடைசி 3 நாள் பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது. அதாவது நியூயார்க்கை நோக்கி 14 ஏப்ரல் 1912 அன்னைக்கு இரவு நேரம் மிக அமைதியா இருந்தது. கடல்ல சுத்திலும் மிஸ்டால் மறைக்கப்பட்டிருந்தது. இதனால சரியா பார்க்க முடியாத நிலை. அப்போ டைட்டானிக் முன்னால் பயணிக்கிற வேற ஒரு கப்பல்கள இருந்து அவங்க போகிற பாதையில பெரிய பனிப்பாறை இருப்பதாக எச்சரிக்கை வருது. இந்த பனிப்பாறை எச்சரிக்கை 6 தடவை டைட்டானிக்கிற்கு கொடுக்கப்பட்டதாக நிபுணர்கள் நம்புறாங்க. ஆனா வயர்லெஸ் ஆபரேட்டர்ஸ் இந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்துறாங்க. பொதுவா இந்த மாதிரி முக்கிய எச்சரிக்கைகளை ஆபரேட்டர்ஸ் தவறு விடுவது சாதாரணமான விஷயமா இருந்தாலும் அன்றைக்கு கவனமா பார்த்திருந்திருந்தால் கேப்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போகிற பாதையை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிருக்கலாம். கேப்டனும் விஐபி பயணிகளோட பிஸியாக இருந்ததால் ஆபரேட்டர்கள் இந்த எச்சரிக்கையை பெரிதாக எடுத்துக்கல. ஒருவேளை இந்த எச்சரிக்கை சீரியஸாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம்னு நிபுணர்கள் நம்புறாங்க. அளவுக்கு அதிகமான வேகம் முக்கியமான எச்சரிக்கையும் புறக்கணிக்கப்பட்டது. டைட்டானிக் இப்போ பனிப்பாறையோட எல்லைக்குள்ள வேகமாகவும் அச்சமின்றி போய்கிட்டு இருந்தது. ஆனா இந்த கப்பலோட கார்ட்ஸ் அலர்ட்டா இருந்தாங்க. இவங்க கப்பலை சரியான நேரத்துல விபத்துல இருந்து காப்பாத்திருக்கலாம். இவங்களுடைய வேலையை பனிப்பாறையை வருதான்னு பாக்குறது தான். ஆனா இவங்க கிட்ட தொலைதூரம் பார்க்கக்கூடிய பைனாகுலர்ஸ் இல்ல. இந்த ஒரு காரணத்தால அந்த இருட்டுல பனிப்பாறை வருவது முன்னாடியே பார்த்து சொல்ல முடியல. இது இவங்களுடைய 3வது தவறு. இங்க பனிப்பாறை இருக்குதுன்னு இவங்க பார்த்து கேப்டன் கிட்ட சொல்றதுக்குள்ள பனிப்பாறை கப்பலுக்கு முன்னாடி வந்துருச்சு. இந்த பனிப்பாறை பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் சைஸுக்கு இருந்திருக்கு. இனி கப்பலை நிறுத்தவோ திருப்பவோ வாய்ப்பே இல்ல.
பொதுவா கடல்ல இருக்கும் பனிப்பாறைகளை சமாளிக்க எல்லா கப்பல்னாலும் முடியும். கேப்டன் ஸ்மித்தும் அப்படிதான் நினைச்சாரு. பெரிய பனிப்பாறையை பத்தி செய்தி வந்த உடனே கேப்டன் ஸ்மித் கப்பலோட இன்ஜினை நிறுத்தி போற டைரக்ஷனை மாத்த சொன்னாரு. இந்த பனிப்பாறையை தவிர்க்கலாம்னு கேப்டன் ஸ்மித் நினைத்தார். ஆனா அதுக்கான நேரமும் தூரமும் மிக குறைவா இருந்தது. இப்போ பனிப்பாறை டைட்டானிக் கப்பல் மேல மோதிருச்சு. கப்பலுக்கு எதுவும் பெருசா ஆகாது, பனிப்பாறை உடைஞ்சு ரெண்டா போகுதுன்னு எதிர்பார்த்தாங்க. காரணம் டைட்டானிக் கப்பலோட பாடி மிக மிக வலிமையானது. அண்ட் டைட்டானிக் கப்பலுக்குள்ள இருக்கும் 16 இன்டர்னல் பல்க் ஹெட்ஸ் 4 சேதமானாலும் ஸ்டீல் டைட்டானிக்னால பிழைக்க முடியும். ஆனா இந்த விபத்துல 5 பல்க் ஹெட்ஸ் சேதமாகுது. காரணம் டைட்டானிக்கோட பாடியில இருக்கு ரிவிட்ஸ், வார்ப்பு இரும்பு, அதாவது காஸ்ட் அயனால செய்யப்பட்டு இருந்தது. இதுவே ஸ்டீல்னால செய்யப்பட்டிருந்தா இது வலிமையா இருந்திருக்கும். இந்த காஸ்ட் அயன்ல செய்யப்பட்டிருந்த ரிவிட்ஸ் அட்லாண்டிக் கடலோட குளிருக்கு மென்மையா இருந்ததனால ரிவிட்ஸ் எல்லாமே பனிப்பாறையினால உடைக்கப்பட்டது. இதனால டைட்டானிக் கப்பலோட அடிப்பகுதி கிழிக்கப்பட்டு கடல் தண்ணீர் உள்ள வர ஆரம்பிக்குது. பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு இருக்கிற பனிப்பாறை மேல மோதிய டைட்டானிக் உள்ள தண்ணீர் ஏற ஆரம்பித்தது. கப்பல்ல இருக்கும் எல்லா பயணிகளுக்கும் வேலை ஆட்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு ஒரே குழப்பமான சூழ்நிலை இருந்தாங்க. இந்த கப்பலோட மேனேஜிங் டைரக்டர் ஜோசப் ப்ரூஸும் இருந்தார். இவருக்கு 3வது மாடி வரைக்கும் டைட்டானிக்ல தண்ணி ஏறினாலும் கப்பல் மூழ்காதுன்னு நினைத்தார். ஏன்னா டைட்டானிக் கப்பலோட டிசைன் படி இவங்க பல்கேட்ஸ்ல மூடினா அதுல இருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு தண்ணீர் போகாதுன்னு. ஆனா டைட்டானிக்ல 4வது மாடி வரைக்கும் தண்ணீர் ஏற ஆரம்பித்தது. டைட்டானிக் கப்பல் மெதுவா கடல்ல மூழ்க ஆரம்பித்தது. இப்போ கப்பலை பத்தி கவலைப்படாம அதுல இருக்கிற பயணிகளை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தது. கேப்டன் ஸ்மித்தும் ரேடியோ மூலமா மற்ற கப்பலுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. யாராவது உதவிக்கு வரும் வரைக்கும் பயணிகளை லைஃப் போட்ல ஏத்த பிளான் பண்ணாங்க. இப்போ இவங்க செய்த 5வது தவறு வெளியானது. கப்பல்ல மொத்தம் 32 லைஃப் போட் வைக்க முடியும். ஆனா இவங்களோட அலட்சியத்தினால வெறும் 20 லைஃப் போட் மட்டும்தான் இருந்தது. 2240 பயணிகளுக்கும் வெறும் 20 லைஃப் போட். இதனால பயங்கர குழப்பம் நிலவியது. அண்ட் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. முதல் லைஃப் போட் 12:45 கடல்ல இறக்கப்பட்டது. இப்போதான் அந்த 6வது தவறு நடந்தது. பயங்கர பதட்டத்துல மக்கள் ஒருத்தரை ஒருத்தர் தாக்க ஆரம்பித்தார்கள். இதனால சில லைஃப் போட்டுகள் தவறி கடல்ல விழுந்தது. மீதி உள்ள லைஃப் போட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சரும் பணக்காரர்களையும் ஏத்துனாங்க. கப்பல்ல வேலை செய்யும் க்ரூ மெம்பர்ஸும் சரியான ட்ரைனிங் கொடுக்காதனால லைஃப் போட்ல எவ்வளவு மனிதர்களை மேக்சிமம் ஏத்த முடியும் தெரியல. இதனால 1178 மனிதர்களை காப்பாற்ற முடிந்த லைஃப் போட்ல வெறும் 710 பேரை தான் காப்பாத்தினாங்க. கப்பல்ல ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட்னால 2:18 டைட்டானிக்ல உள்ள எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகிருச்சு. டைட்டானிக் கப்பல் முழுமையா மூழ்க 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்தது. அண்ட் பரிதாபமா 1530 பேர் குளிர்ந்த கடல் தண்ணீர்ல மூழ்கி இறந்து போனாங்க. கடல் தண்ணீரோட டெம்பரேச்சர் -2 டிகிரி செல்சியஸ் இருந்தது. இந்த குளிர் தண்ணீர்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கூட 15ல இருந்து 30 நிமிஷத்துல இறந்து போயிடுவாங்க. மனிதர்களுடைய உடல் அவ்வளவுதான். குளிர் தாங்கும் மொத்த மக்கள் இந்த விபத்துல இறந்து போனாங்க. 1530க்கும் மேற்பட்டோர் இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா பல பேர் இந்த கப்பல்ல டிக்கெட்ஸ் இல்லாம திருட்டுத்தனமா பயணித்ததாகவும் சொல்லப்படுது. இந்த விபத்துல இருந்து தப்பிச்ச மக்கள் அதிகபட்சமா குழந்தைகளும் பெண்களும் தான். டைட்டானிக் கப்பலோட கேப்டன் ஸ்மித் இந்த கப்பல் உள்ளவே மூழ்கி இறந்து போனதாக சொல்லப்படுது. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த டைட்டானிக் கப்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.